வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அதீதன். இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் காய்ச்சி குழுங்குற பேரிச்சம் மரத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ எந்த இடம் என்று சொன்னால் கைதடி நாவக்குழியில் நிற்கிறோம். வாங்க, அது என்ன மாதிரி எப்படி காய்ச்சி குழுங்குன்னு சொல்லி அதை பார்ப்போம். அந்த விஷயத்தை வாங்க. அந்த மரம் பாருங்க, பெரிச்ச மரம் உண்டு. எப்படி காய்ச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி காய்ச்சி குலுங்குண்டு பாருங்க, எப்படி ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு பெரிச்சம் எப்படி காய்க்கும், அது என்ன என்ன கலர்ன்னு தெரியாம இருக்கும். பெரிச்ச மரம் ஆரம்பத்துல இப்படிதான் ஈச்சங்காய் மாதிரி பச்சையா தான் பெறும். அதுக்கப்புறம் பச்சையா மஞ்சளா வரும். மஞ்சளா பழுக்கும். இப்ப ஈச்சங்காய் முதல் அப்புறம் சிவப்பா வரும், அதுக்கப்புறம் கருப்பா வரும். ஆனா பேரிச்ச மரம் ஆரம்பத்துல பச்சையா வரும், அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் கலர்ல வரும். மஞ்சள் கலர்ல எடுத்து பதப்படுத்தி தான் இங்க வருது. இப்ப நிறைய பேர் பேரிச்ச மரம் பார்க்கணும்னு சொன்னா அரபி நேரம் போகணும்னு நினைப்பீங்க. ஆனா நடையில சென்ற வார்டுல ஒன்றில் யாரும் சாப்பிட்டு போட்டிருக்கலாம், இல்லாட்டிக்கு பக்கத்துல எங்க சாப்பிடுவா போட வெள்ளத்தோட அடிபட்டு இதுல முளை பாருங்க. அரபி நாட்டுக்கு தான் போகணும் இல்ல, தமிழ்நாட்டுல பேரிச்சம் பழத்தை உற்பத்தி பண்றோம். தமிழ்நாட்டுலயும் இது ஆரம்ப இது அரபி நாடு தானே. இப்ப நீங்க அரபி நாட்டு போக தேவையில்லை. நீங்கள் பேரிச்சம் மரமும் பேரிச்சம் பழம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கைதடி நாவக்குழியில இந்த மரம் காய்ச்சினுக்கு இயற்கையாக உரமும் போடவில்லை, நடவும் இல்லை, எந்த வார்டுல வளர்ந்து காய்ச்சி நிக்குது பாருங்க. இந்த மரத்தை பாருங்க, எவ்வளவு ஒரு வீரியமா வந்திருக்கு. இதுக்கு ஒரு தரம் தண்ணியும் ஊத்தில அதை வளர்க்கு நடவும் இல்லை, வளர்க்கவும் இல்லை. தானா வந்த மரம் எப்படி வந்திருக்கணும், எவ்வளவு ஒரு வீரியமா வந்திருக்கணும். வீரியா தெண்டை பாட்டுக்கு தெண்டை பருவத்துக்கு அது காய்க்குது. இப்போ அதை நாங்கள் இயற்கையை நாங்கள் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் அதில் போய் தொந்தரவு செய்யாதான் இந்த காணி உரிமையாளர் இருக்கலாம். ஆனால் அது உரிமை குறைப்பு ஒரு தரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காணியில் ஒரு புறம்போக்கு காணி மாதிரி தான் இருக்குது. அதில் தெண்டை பாட்டில் வளர்ந்து தெண்டை பாட்டில் அது காய்ச்சி நிற்கிது. இயற்கை இந்த பருவத்துக்கு அது தான் என்ன செய்யணுமோ அதை செய்யும். இப்போ நாங்கள்லாம் இப்போ அவசரப்பட்டு இப்போ சில இடங்கள் பார்த்தா கையு மரத்துக்கு கூட மருந்தடிக்கும். அது ஒட்டு கண்டு 2 வருஷத்துல காய்க்கும். 1 வருஷத்துல காய்க்கணுமெண்டு போட்டு மருந்து இல்லாம அடிச்சு காய்க்குது, பூக்குறதுக்கு ஒரு மருந்து, காய்க்கிறதுக்கு சொல்லி அப்படி எல்லாமே தான். இதை பாருங்க, இதுக்கு யார் மருந்து அடிச்சது, யார் என்ன தண்ணி ஊத்தினது, எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க எப்படி அடர்த்தியா காய்ச்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கணும். ஆப்பா கண்ணை பறக்குது அழகு. எப்படி பச்சையா காய்ச்சி கொடுங்க பாருங்க. அந்த மஞ்சளா இந்த பேர் பதப்படுத்துறோம். இப்படி எல்லாம் அப்படி சுத்தவர மஞ்சளா சொன்னா அதை எடுத்து பதப்படுத்தி இதெல்லாம் பழத்துட்டு தான் நான் இந்த பதத்துக்கு வந்துட்டு பாருங்க எவ்வளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே நல்ல இதாக காய்ச்சிருக்கு. நீங்கள் சொன்னா இப்போ அரபி நாட்டுக்கு ஒன்றும் போக தேவையில்லை. நீங்கள் இங்கே இதில் பெரிச்சம்பரம் அப்படி காய்ச்சிருக்கு என்னமே சொல்லி பார்க்கலாம். கீழே எல்லாம் புத்து இல்லாமல் இருக்கு. அந்த மரத்தை சுற்றி புத்து பிடிச்சிருக்கு. ஒரு பால் அடைஞ்ச கிணறு ஒன்று கீழே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் அது முளைச்சு இவ்வளோ ஒரு வீரியமாக நிற்கிது. இந்த இடத்துல நம்மால் வேற ஞாபகம் வருது எங்களுக்கு. எப்படின்னு சொன்னா இப்ப காட்டுக்குள்ள வளர்ற மரத்துக்கு ஆறு தண்ணி ஊத்தினது, ஆறு உரம் வச்சது என்ற கேள்விகளை எழுப்புறாரு. நாங்கள் இப்போ அந்த மருந்தடிக்கிற சமூகத்துக்குள்ள இருக்கிறது தானே, அதனால அந்த கேள்விகளை அதே மாதிரி அந்த அவர்கிட்ட ஞாபகம் தான் பெரு. அதே மாதிரி இது யார் நட்டது, இந்த கொட்டையார் இதில் போட்டது யார் நட்டது, யார் தண்ணி ஊத்தினது, யார் உரம் வச்சது ஒன்றுமே இல்லையே பாருங்க. இயற்கையா வளர்ந்து இயற்கையாவே நிக்குது. அதெல்லாம் இந்த இயற்கையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு நன்மை தான் செய்யும். இயற்கையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதாலான அதை தேவையில்லாம் அதில் தலையிடுறதாலான அது இப்போ அதில் தேவையில்லா வர்த்தகம் எல்லாம் பெறும். இயற்கைக்கு தலையிட்டோம்னு சொன்னால் அது அதிண்ட போக்குக்கு விட்டுருவோம் நாங்கள். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ பேரிச்சம் மரத்தை இப்போ தமிழ்நாட்டில் விவசாய செயலர்கள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பேரிச்ச மரத்துக்கு ஆண்மரமும் வைக்கணும், ஆண்மரமும் வச்சதான் வைக்கணும்னு சொல்கிறார்கள். இந்த இடத்துக்கு என்ன மாதிரி தெரியல. ஆனா இதை பாருங்க, இதுக்கு ஆண்மரம் அங்க நிற்குது. சுத்த வேற பாருங்க, தனி ஒரு மரம் தான் நிற்குது. சுத்த வேற பாருங்க, எங்கேயும் வேற மரம் நிற்காண்டு பாருங்க. ஒரு மரம் இல்லை, இது ஒரு மரம் தான் காய்ச்சிருக்கு. இதுக்கு ஆண்மரம் அங்க நிற்குது. அப்போ எப்படி இது காய்ச்சது, எப்படி இது எப்படி சாத்தியமானது?
இதுதான் சொல்ற இயற்கையின் விந்தைகள்லாம் இதெல்லாம். இப்போ எவ்வளோ அது உயர்ந்து வளர்ந்து நிற்கணும், கரண்ட் கம்பிக்கு மேலே நிற்குது. அப்படி வந்திருக்கு. அப்படி நல்ல ஒரு இதாக காய்ச்சி இங்கே வந்து தண்ணி ஊற்றி இதாக வளர்க்குற மரங்கள் கூட, தண்ணி ஊற்றி உரம்பிச்சு வளர்க்குற மரம் கூட இப்படி வீரியமாக வருமோ தெரியும். இதை பாருங்க எவ்வளோ வீரியமாக நிற்கண்டு, அடர்த்தியா ஓலைகளும் எரிஞ்சு எவ்வளோ ஒரு வீரியமாக நிற்கண்டு பார்த்தீங்களா? பாருங்க சுத்த வேற பாருங்க, இங்கே உங்கேயும் மரம் இல்லை, மரத்தை இந்த ஒரே ஒரு மரம் தான். ஒரு மரத்தில் இப்படி காய்ச்சிருக்கு. இப்படி சுத்த வேற பாளையல் வந்து காய்ச்சி அழகா குலுங்குது. அரபி நாட்டுக்கு போனவர்கள் வந்து அந்த ஒரு பெருமிதமாக சொல்லுவார்கள், நாங்கள் வந்து அங்கே பேரிச்ச மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, எப்படி காய்க்குன்னு தெரியுமோ, நாங்கள் அங்கே வேலை செய்யக்குள்ளே பிடுங்கி சாப்பிட்டு நாங்கள் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இதை விட டேஸ்ட்டாக நீங்கள் சக்கியத்தான் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு எல்லாம் அவங்க சீன் போட்டு காய்ப்பாங்களா. அது ஒரு பெருமிதமாக எனர்ஜி எல்லாம் காய்ப்பாங்க. அரபி நாட்டுக்கு போனவர்கள் வந்து அப்படி காய்ப்பேன். இப்போ நானும் அரபி நாட்டில் 2 நான் தான், அரபி நாடு 2 பொதுவாக சொல்கிறேன், அரபி நாட்டில் 2 வந்து அப்படியெல்லாம் பெருமிதமாக காய்ப்பேன். நீ பேச்ச மரத்தை பார்த்தனையும் நாங்கள் சும்மா கதைச்சு கொண்டு ரோட்ல எல்லாம் நிற்கும், பிடுங்கி எல்லாம் சாப்பிடுவோம் ரெண்டு எல்லாம் சொல்லி கதைப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு இங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை அப்படி உங்களோட கதைக்க வேணும். நீங்களும் சொல்லலாம், நாங்கள் வந்து நாங்கள் இங்கே எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் நிற்குது, நாங்கள் போய் பார்த்து நீங்கள் எங்களுக்கு பெருமிதமான கதைக்க தேவையில்லைன்னு சொல்லி நீங்களும் சொல்லலாம். இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் அப்படி சொல்லலாம். பாருங்க எப்படி நல்ல காத்தா டைம் தான், எப்படி சும்மா காற்றுக்கு அசைஞ்சு ஆடி எப்படி நிற்கண்டு பாருங்க. மரத்தை பார்க்க ஒரு மரம் நின்றாலும், ஒரு வாசகம் பண்ணாலும், திருவாசகம் பண்ண மாதிரி ஒரு மரம் நின்றாலும் அப்படி நிற்கிது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விடுற, தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருஷத்துலேயும் பெருச்ச மரம் காய்க்குது, 2 வருஷத்துலேயும் காய்க்கிறது இருக்குது. அது வந்து டிசு வளர்ப்பில் வந்து சவுதி அரேபியா மற்ற துபாயில் 2 வருஷம் டிசு வளர்ப்பில் இருந்து அதை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அனுப்பி அதை தமிழ்நாட்டில் விவசாயம் செய்து அந்த மரம் வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் அந்த மரம் காய்க்குது. இது எந்த டிசு வளர்ப்பில் நின்றது இந்த மரம்? இந்த பதிவு மூலம் ஒரு விஷயம் வந்து நிரூபிக்கப்படுது. என்னென்னு சொன்னால், அரபி நாட்டில் மட்டும் பெருச்சமரம் பெருமண்டில்லை, நமது நாட்டிலையும் பெருச்சமரம் பெருமன்றது வந்து இந்த பதிவு வந்து ஒரு ஆதாரம்.